சரி, இவங்க 2 பேருக்கும் எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, போன வருஷம் அதாவது 2024 மார்ச் 28ல டெல்லியில பாகிஸ்தான் தூதரகம் சார்பா ஒரு இஃப்தார் பார்ட்டி நடத்துறாங்க. பாகிஸ்தான் நேஷனல் டே செலிப்ரேஷன் அத சொல்றாங்க. சோ அதுக்கு ஜோதியை இன்வைட் பண்ணிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் பாகிஸ்தான் ஹை கமிஷன் வெப்சைட்ல ஷேர் ஆயிருக்கிற போட்டோ. இது ஜோதி யூடியூப் சேனல்ல அவங்க வெளியிட்ட வீடியோ. அதே நிகழ்ச்சி தான். சோ அங்க இருக்கிற நபர் தான் இங்கே இருக்கார். இது நடந்தது 2024 மார்ச் 28. இன்விடேஷன்ல மென்ஷன் ஆயிருக்கிற டேட் இது. பாகிஸ்தான் ஹை கமிஷன் பேஜ்லயும் டேட் மென்ஷன் ஆயிருக்கு. சோ இந்த வீடியோவை ஜோதி தன்னோட சேனல்ல வெளியிட்டதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் 30. இந்த ஃபங்க்ஷன்ல ஜோதியை வெல்கம் பண்றதே டானிஷ் தான். டானிஷ நல்லா தெரிஞ்ச மாதிரி ஜோதி பேசியிருப்பாங்க. ਤੁਹਾਡੇ ਜੀ ਦਾਨਿਸ਼ ਜੀ ਇਹ ਕੀ ਹੋ ਰਹੀ ਹੈ ਨਾਲ ਵੀਡੀਓ ਬਣ ਰਹੀ ਹੈ ਦਾਨਿਸ਼ ਜੀ ਤੁਹਾਨੂੰ ਜੀ ਬਸ ਮੈਂ इतना खुश होगी देख के इतना டானிஷ் தன்னோட மனைவியை இந்த நிகழ்ச்சியில தான் ஜோதிக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா நிறைய சேனல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டானிஷோட மனைவிக்கும் ஜோதிக்குமே நல்ல பழக்கம் இருந்திருக்கு, முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில தான் இது என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. பட் டானிஷ்க்கு ஜோதிக்குமான பழக்கம் அப்படின்றது அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியோட அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல ஜோதி வரும்போது வெல்கம் பண்றதாகட்டும், அந்த நிகழ்ச்சிகள்ல நடந்த விஷயங்களாகட்டும், அங்கேருந்து கிளம்பும் போது ஜோதி டானிஷ்ட பேசுற வீடியோக்களாகட்டும், எல்லாமே அது நமக்கு தெளிவா தெரியும். முன்னாடியே டானிஷ தெரிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு டானிஷ் தான் ஜோதியை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அதுல தெளிவா புரியும்.